அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஆர் ஆரி ஒர்க் அண்ட் ஃபேஷன் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 3ல் வந்துட்டு பேசிக் செயின் ஸ்டிச் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கத்த கிளாஸில். அதாவது வீட்டில் வந்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஒர்க்குக்கு போக முடியாத இருப்பாங்க இல்லைங்களா லேடிஸ், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இதில் வர ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ரீயாக கிளாஸஸ் பார்த்து கற்றுக்கிட்டு கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு 1000 2000 எல்லாம் கொடுத்து ஒர்க் பண்ணி ப்ளவுசஸ் போட முடியாமல் ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க இல்லைங்களா, அவங்களும் வந்து இந்த ஃப்ரீ கிளாஸ் பார்த்து கற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் ப்ளவுஸ்க்கு சூப்பராக ஒர்க் பண்ணலாம். அதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதில் வர ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே ரெகுலராக வந்து பாருங்கள். நீங்களும் வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டு ப்ளவுசஸ் வந்து ஒர்க் பண்ண முடியும். இந்த செயின் ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து இதுதான் வந்து ஆரி ஒர்க்குக்கே ஒரு பேசிக் ஸ்டிச்னால் இதுதான். இந்த செயின் ஸ்டிச் மட்டும்தான் வச்சு நம்ம மற்ற எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து போட போகிறோம். இந்த செயின் ஸ்டிச் ஒன்று மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல் ஆரி ஒர்க்குமே வந்து உங்களால் கண்டிப்பாக கற்றுக்க முடியும். இந்த செயின் ஸ்டிச் ஒன்று மட்டும்தான் நம்ம எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பு டிஃப்ரெண்ட் டைப்பில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பேசிக் செயின் ஸ்டிச்சை மட்டும் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இடையில நிறைய டிப்ஸ் வந்து கொடுப்பேன். அதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஈஸியாக வந்து இந்த செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா. கிளாஸ் 3க்கு தேவையான மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சூவிங் மிஷின் த்ரெட்டு, அயன் நீடில், கட்டர், இந்த 3 திங்ஸ் மட்டும் போதும் கிளாஸ் 3ல் செயின் ஸ்டிச்சுக்கு வந்து. ஏன் சூவிங் மிஷின் அப்படின்னா இந்த செயின் ஸ்டிச்சுக்கு மட்டும் வந்து நீங்கள் இந்த சூவிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுங்கள். மற்றது எல்லாத்துக்கும் வந்து நம்ம சில்க் த்ரெட் வந்து போய்க்கலாம். நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா துளிப் நீடிலெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்துட்டு ஸ்பீடாக வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஸோ பெஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அயன் நீடிலில் தான். இதுக்கு பேர் என்ன, அயன் நீடில்னு சொல்லி நீங்கள் கடையில் கேட்டிங்கனாவே வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதாவது த்ரெட்டுக்கு வந்து இந்த டிப் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், பீட்ஸ்க்கு வந்து ரொம்ப மெலிசாக சன்னமாக இருக்கும். சரிங்களா. இப்போ இந்த கிளாஸில் செயின் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஓகேங்களா. செயின் ஸ்டிச்சுக்கு ஏன் நம்ம மெஷின் த்ரெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டில் வந்து நிறைய பேர் வந்து போடுவாங்க. ஜரி த்ரெட்டில் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், நீங்கள் சீக்கிரமாக போட்டுடலாம். பட் வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் ஃபஸ்ட்டு மெஷின் த்ரெட்டில் இந்த செயின் ஸ்டிச்சஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வர ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட்ஸாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். கடைசியாக தான் வந்துட்டு நம்ம பீட்ஸ் எல்லாம் இது பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எடுத்ததையும் வந்து நம்ம ஜரி த்ரெட்டுக்கு போகாமல் நார்மல் ஷூவிங் மிஷின் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கடைசியாக வந்து ஜரி த்ரெட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஜரி த்ரெட்டில் போடுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் இதிலிருந்து போனோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. நீடிலில் பார்த்திங்கன்னா இதில் வந்து த்ரெட் சுத்தாமல் இருக்கும், இதில் வந்து த்ரெட் சுற்றி இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா நல்ல க்ரிப்பாக பிடிக்கிறதுக்காக நான் வந்து த்ரெட் சுற்றிருக்கேன். நார்மலாக இந்த நீடிலில் வந்துட்டு லைட்டாக க்ளூ போட்டு உங்களுக்கு எவ்வளோ தின்னாக வந்து இந்த திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் நார்மல் சூவிங் மிஷின் நூலோ இல்லை வேறு ஏதாவது நூல் வச்சுருந்திங்கன்னா இதை வந்து க்ளூ போட்டுட்டு அதுக்கு மேலே நல்லா சுற்றிட்டிங்கன்னா நல்லா பென் மாதிரி ஆகிடும், பிடிக்கிறதுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ வந்து செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம போட்டு பழகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், சுண்டு விரலுக்கு அடுத்த 2 விரல், இந்த 2 விரல் ப்ளஸ் இந்த கட்டை விரல் இதில் வச்சுட்டு இப்படி உருட்டி பழகணும். இப்படி உருட்டி பழகினீங்கன்னா இந்த நீடிலோட நோஸ் இருக்கு இல்லைங்களா, இது ரொட்டேட் ஆகுதா, லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி வந்து நீடில் ரொட்டேட் பண்ணுங்க. இந்த 3 விரல் தான் பாருங்கள், சுண்டு விரலுக்கு அடுத்து இருக்கிற 2 விரலை பிடிச்சிக்கணும், கட்டை விரலால் வச்சு இப்படி உருட்டணும். ஓகேங்களா.
இதுதான் வந்து இதனுடைய மெயின் இதே. இப்போ சும்மா ஃப்ரீயாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளாத்தில் இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். கையை பாருங்கள், இந்த இடத்துல பெருவிரல் இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்படி ரொட்டேட் பண்ணி நீடில் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இப்படி குத்தி பாருங்கள். கிளாத் மாட்டாமல் வரணும். ஓகேங்களா? சவுண்ட் கேட்குதா? மாட்டுற சவுண்டு. இப்போ இதில் என்னென்னா கொஞ்சம் பாதி அளவுக்கு வந்து நல்லா உள்ளே குத்துங்க. அப்போ தான் வந்து இந்த கிளாத்தில் ஹோல் ஆகும். அப்போ வந்து ஈஸியாக அடியில் இருக்கிற த்ரெட் வந்து உங்களுக்கு ஈஸியாக மேலே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பாதி நீடில் வரைக்கும் உள்ளே நல்லா குத்திட்டு அப்புறம் த்ரெட் எடுத்திங்கன்னா மாட்டாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்ரேமில் இருக்கிற இந்த கிளாத்தோட இலையெல்லாம் வந்துட்டு மாட்டாது. ஸோ நல்லா பாதி நீடில் வரைக்கும் உள்ளே குத்தி அப்புறம் ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், பெருவிரலையும் இப்படி வச்சு நீடில் ரொட்டேட் பண்ணணும். இதுதான் ஆரி ஒர்க்குக்கு மெயினே. இப்படி குத்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு மாட்டாமல் வரப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம செயின் ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு ஸ்கேலில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிட்டோமா, இதில் வந்துட்டு நம்ம இப்போ செயின் ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த நோஸ் வந்துட்டு நாம் இங்கேருந்து இந்த பகுதியை நோக்கி போகிறோம் அப்படின்னா, இந்த நோஸோட அந்த கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, நூல் மாட்டுறதுக்காக அந்த கட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, நல்லா தெரியுதா? அந்த கட் வந்துட்டு இப்படி நேராக இந்த பகுதியை நோக்கி தான் இருக்கணும் எப்போவுமே. ஓகேங்களா? இந்த பகுதியை நோக்கி தான் வந்து ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க, சிங்கிள் ஸ்டாண்ட்ஸே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதோட எண்டிங்கில் வந்துட்டு சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நார்மல் மிஷின் த்ரெட் சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதனுடைய எண்டிங்கில் நாட் போட்டுக்கோங்க. நல்லா நாட் போட்டுக்கோங்க, திக்காக நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திக்காக வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து கிளாத் கடையில் வந்து இந்த நாட் வந்து மாட்டிக்கும். ஓகேங்களா? இந்த நாட்டை இந்த பெருவிரல் ப்ளஸ் இந்த விரல், இந்த 3 விரல் தான் வந்து இப்போ ஆக்சஸ் பண்ண போகிறோம். இந்த பெருவிரலில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த விரலில் ஒரு சுற்றி மறுபடியும் இங்கே கொண்டு வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹோல்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ இதில் நோஸ் இருக்கு இல்லைங்களா, இதை இப்படி மாட்டி தான் வந்துட்டு நம்ம மேலே எடுக்க போகிறோம். இப்படி மாட்டி கிளாத்துக்கு மேலே வந்து இந்த நூலை எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக நெட் கிளாத்தில் வந்துட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கிளியராக புரியணுன்றதுக்காக தான் நெட் கிளாத்தும் ஜரி த்ரெட்டும் எடுத்திருக்கேன். பாருங்கள், எண்டிங்கில் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. 2 விரலில் இப்படி பிடிச்சிட்டு இந்த 2 விரல்லையும் இப்படி பிடிச்சிட்டு இப்படி இந்த விரலில் ஒரு சுற்றிக்கோங்க. ஓகேங்களா? இந்த 3 விரல் தான் இப்போ ஃபங்க்ஷனாக போகுது. ஓகேவா? பாருங்கள், இந்த 2 விரலில் இந்த நாட்டை பிடிச்சிக்கிறோம். இந்த நாட்டை இந்த 2 விரலில் பிடிச்சிட்டு இந்த விரலில் ஒரு சுற்றி மறுபடியும் இதுலேயே வந்துட்டு இந்த இதில் ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்துட்டு பாருங்கள், இந்த நீடில் வந்து இப்படி உள்ளே குத்திட்டு எந்த 2 இருக்கு இல்லைங்களா, எது வேணாலும் நீங்கள் மாட்டிக்கலாம். இப்படி நோஸில் மாட்டி மெதுவாக வந்துட்டு மேலே இழுங்க. மேலே இழுத்திங்கன்னா இந்த நாட் வந்து இங்கே லாக் ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த அடிப்பகுதியில் இருக்குங்களா த்ரெட்டு, அதை கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா நூல் ஃபுல்லாக கீழே வந்துடும்.
பாருங்கள், மெதுவாக பாருங்கள். சவுண்டை வந்து மியூட் பண்ணிட்டு என்ன பண்ணுறன்றதை மட்டும் நல்லா கவனிங்க. ஒரு குத்து குத்துறோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அந்த 2 டிப்பில் மாட்டி நூலை வெளியெடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக த்ரெட்டை விட்டுட்டு இந்த சிங்கிள் த்ரெட்டு மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த சிங்கிள் த்ரெட்டை இப்போ இந்த டைரெக்ஷன் நோக்கி போகுதுன்னா எப்படி சுற்றணும் அப்படின்றத பாருங்கள். ஒரு குத்து குத்தி இப்படி சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது லெஃப்ட் ரைட். ஓகேங்களா? இதுதான் நோஸ். பார்த்துக்கோங்க, நோஸ் தான் வந்து லெஃப்டில் திரும்பணும், அதுக்கப்புறம் ரைட்டில் திரும்பணும். ஓகேங்களா? ஒரு குத்து குத்திட்டு அடியில் இருக்கிற நோஸில் த்ரெட்டை மாட்டி மெதுவாக மேலே இழுக்கிறோம். பாருங்கள், ரொட்டேட் பண்ணிட்டேன். லெஃப்ட் பாருங்கள், லூப் கீழே விழுந்துருச்சா? கீழே விழுந்ததுக்கப்புறம் இந்த நீடில் ரைட் சைடு வந்து திருப்பிக்கோங்க. ஓகேங்களா? லெஃப்ட் ரைட், இதுதான் வந்து இந்த நோஸோட ஆக்ஷன். அடியில் இருக்கிற இந்த 2 விரல் இருக்கு இல்லைங்களா, இந்த திரட்டியும் வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது. சாஃப்டாக ஸ்மூத்தாக நூல் இப்படி இழுக்கும்போது ஸ்மூத்தாக வந்து மேலே வரணும். ஓகேங்களா? ரொம்ப டைட்டாக பிடிச்சி அது கூட சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டோம்னா அருந்து தான் போகும் சில்க் த்ரெட்டெல்லாம். ஸோ மெதுவாக பிடிச்சிக்கணும். ஒரு குத்து குத்துறோம், நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. நோஸில் மாட்டிட்டோம், மெதுவாக மேலே எடுத்து இப்போ லெஃப்ட்டு ரைட் குத்துறோம். ஒரு சுற்று சுற்றிட்டோம், மெதுவாக மேலே வந்து லெஃப்ட்டு வந்து திருப்பியாச்சு. நோஸை லெஃப்ட்டு திருப்பும்போது அந்த லூப் வந்து கீழே விழுந்துடும். ஓகேவா? அடுத்து ரைட் சைடு வந்து நோஸ் திருப்பிக்கிறோம். புரியுதுங்களா? ஒரு குத்து குத்திட்டு சுற்றிட்டு லெஃப்ட்டு ரைட் குத்துறோம், ஒரு சுற்று சுற்றுறோம், லெஃப்ட்டு ரைட் குத்துறோம், ஒரு சுற்று சுற்றுறோம், லெஃப்ட்டு ரைட். அடியில் இருக்கிற கையை ரொம்ப ஸ்டிஃபாக பிடிக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக பிடிக்கணும். அப்போ தான் இந்த நீடில் வந்து இப்படி த்ரெட்டை இழுக்கும்போது லூஸாக வரும். ஓகேங்களா? இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. 2 தம் ஃபிங்கரில் இந்த நூலை பிடிச்சிட்டு இதில் ஒரு லூப் மாட்டிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா குத்துறோம், குத்திட்டு இந்த லூப்பை இதில் மாட்டிட்டு மேலே இழுக்கிறோம். ஓகேவா? மேலே இழுத்துட்டு அடியில் இருக்கிற நாட்டை விட்டுறணும். விட்டு இங்கே வந்து லாக் ஆகிடும். ஓகேவா? இப்போ அடியில் இருக்கிற நூலை மெதுவாக பிடிச்சி கீழே இழுங்க. குத்துறோம், ஒரு சுற்று சுற்றுறோம், மேலே மெதுவாக இழுக்கும்போது இந்த கிளாத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் லெஃப்ட்டு ரைட். புரியுதுங்களா? கிளியராக? குத்திட்டு சுற்றிட்டு கிளாத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் லெஃப்ட்டு ரைட் குத்துறோம், சுற்றுறோம், கிளாத்துட்டு வந்த பிறகு லெஃப்ட் திருப்பிட்டு நோஸை ரைட் திருப்புறோம். லெஃப்ட் திருப்பும்போது ஆல்ரெடி முன்னாடி இருந்த லூப் கீழே விழுந்துடும். ரைட் திருப்பி நம்ம அடுத்த லூப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த லூப் வந்துருச்சுங்களா? இப்போ லூப்புக்குள்ளே குத்திட்டு சுற்றிட்டு மெதுவாக மேலே இல்லைங்க, லெஃப்ட் ரைட் குத்துறோம், சுற்றுறோம், நோஸை லெஃப்ட் திருப்புறோம், அடுத்து ரைட் திருப்புறோம். ஓகேங்களா? கிளியரன்ஸாக புரியுதா? லெஃப்ட்டு ரைட். வாய்ஸ் ஃபுல்லாக மியூட் பண்ணிட்டு என்ன ஒர்க் பண்ணுறோன்றத தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? த்ரெட்டை வெளியே எடுத்துட்டோம், குத்துறோம், சுற்றுறோம், லெஃப்ட்டு ரைட். புரியுதா? குத்துறோம், சுற்றுறோம், லெஃப்ட்டு ரைட். நோஸ் பாருங்கள், குத்துறோம், சுற்றுறோம், நோஸை லெஃப்ட்டு திருப்புறோம், ரைட் திருப்புறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் லாங் செயின் ஸ்டிச்சஸாக வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. குத்துறோம், சுற்றுறோம், கிளாத்துக்கிட்ட வந்ததும் லெஃப்ட்டு திருப்பினையும் அந்த லூப் கீழே விழுந்துடும். அடுத்து ரைட் திருப்பிக்கலாம். குத்துறோம், சுற்றுறோம், லெஃப்ட்டு திருப்பினதும் லூப் கீழே விழுந்துடும். அடுத்து நோஸை ரைட் திருப்பிக்கலாம். எந்த செயின் ஸ்டிச்சஸை வந்து
நார்மல் ஸ்விவிங் மிஷின்லேயே வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கும் வந்து ஷேப்ஸ் வந்து நான் சொல்கிறேன், அந்த ஷேப்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்படி ஒரு 4 லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த 4 லைன்ஸில் ஃபஸ்ட்டு இந்த செயின் ஸ்டிச்சஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து ஷேப்ஸ் பார்க்கலாங்களா? என்னென்ன ஷேப்ஸ்லாம் இது ஒர்க் பண்ணி பாருங்கள் அப்படின்னா, பாருங்கள் இந்த ஷேப்ஸில் செயின் ஸ்டிச்சை வந்து போட்டு பாருங்கள். ஓகேங்களா? இந்த ஷேப்பு, அப்புறம் இந்த ஷேப், இந்த ஷேப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு இந்த ஷேப்ஸ்லாம் வந்து போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஷேப்ஸில் வந்து இந்த 4 லைன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் செயின் ஸ்டிச்சஸை. அடுத்தது இந்த ஷேப் 1 அண்ட் ஷேப் 2, ஷேப் 3, இந்த 3 ஷேப்ஸ்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து செயின் ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரெடியாக இருங்க. அப்போ தான் நம்ம அடுத்த கிளாஸ்க்கு வந்து போக முடியும், மூவ் ஆன் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த 3 ஷேப்ஸ்லேயும் கண்டிப்பாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து செயின் ஸ்டிச்சஸ் வந்து வரும். ஓகேங்களா? 3 ஷேப்லேயும் வந்து கரெக்டாக போடுங்க. அந்த கோட்டு மேலேயே லைன் மேலேயே போடுங்க. சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சஸாகவும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் வந்து பெருசாக போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷேப்ஸில் வந்து கரெக்டாக அந்த லைன் மேலேயே வர மாதிரி செயின் ஸ்டிச்சஸை வந்து கொண்டு வாங்க. ஓகேங்களா? ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிள். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளவுஸ் கஸ்டமைசேஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் ஷிப்பிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் கொரியர் பண்ணலாம். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சவங்க வந்து லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டடாக இந்த ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்து கற்றுக்கிறவங்க இன்ட்ரெஸ்டடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரி கற்றுக்கணுன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. விஆர் ஆரி ஒர்க் அண்ட் ஃபேஷன் ஸ்டுடியோவோட யூடியூப் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் ஈஸியாக பார்த்து லேர்ன் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஆல். இது வரைக்கும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த லோகோ பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் கிளாஸஸ் வீடியோஸையும் பார்த்துட்டு வந்துடுங்க.